கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 86ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நல்லவர், மன்னிக்கிறவர். அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம் மீது அவர் கிருபை மிகுந்தவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நல்லவராய் இருந்து நமக்கு நன்மை செய்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். நாம் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அவர் அவருடைய இரக்கங்களை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ளது என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நல்லவர். அவரை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும். அவருடைய கிருபை எப்பொழுதுமே நம் மீது இருக்கும். நாம் அவரை துதிக்கும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது, அவரை ஸ்தோத்திரம் படுத்தும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நல்லவராய் இருக்கிறார். நல்லவராய் இருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நான் பார்க்கிறோம், 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டுமா? அவர் மீது நம்பிக்கையா இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்து விட்டோமா? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவர் என்று நாம் ருசித்து பார்த்தோம் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் விட மாட்டோம். அவரை பற்றி பிடித்துக் கொள்வோம். ஆபத்தான நேரத்திலே, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மை கைவிட்டு விட்டு போவார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து ஆபத்தான நேரத்திலே, பிரச்சனை வரும்போது நம்மை அவர் பாதுகாப்பார். சோதனை நேரத்திலே அதற்கு தப்பித்துக்கொள்ள போக்கை உண்டாக்குவார். நம்முடைய கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்த்தோம் என்றால் ஒருபோதும் நாம் அவரை விட்டு விலக மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். வேதத்திலே அவர் எவ்வளவு நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்தார் என்று நாம் தியானிக்கும் பொழுது, கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகள் நடக்கும். ஹல்லேலூயா. நாம் அவரையே நம்பும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே, சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் அவருடைய சொந்த ஜனங்கள். நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்கும்போது, பரிசுத்தமுள்ளதாய் இருக்கும்போது அவர் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மைகள் செய்வார். நம்முடைய இருதயத்திலே கசப்பு, வெறுப்பு, வைராக்கியங்கள், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், மாம்சத்தின் கிரியைகள் இருக்கும் என்றால் தேவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட்டதாய், நம்முடைய பாவங்களை எல்லாம் விட்டு நாம் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய சொந்த ஜனங்களாய், சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாய், பரிசுத்தமுள்ள ஒரு சிந்தை நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது, தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளுக்கு நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆலோசனைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நான் பார்க்கிறோம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் அவருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது, முதலாவது பரலோக ராஜ்யத்தை தேடும் போது கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மைகளை செய்வார்.
அவரை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோமா? நித்தமும் தேடுகிறோமா? அவருடைய வல்லமை நாடுகிறோமா? அவருக்காக காத்திருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, அவரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது, அவர் நமக்கு நல்லவராய் இருந்து நன்மைகளை கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், நம்முடைய குடும்பத்தில் உள்ள சத்ருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் செய்ய கர்த்தருக்காக அதிகாலையிலே எழுந்து அவருக்காக காத்திருப்போம். அவரை ஒவ்வொரு நாளும் தேடுவோம். கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நாகூம் 1:7 கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. பிரியமானவர்களே, இக்கட்டான நேரங்களிலே சத்ரு பல தீமைகளை கொண்டு வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு அரணாக இருக்கிறார். அவர் நமக்கு அக்னி மதிலாக இருந்து பாதுகாப்பாக இருக்கிறார், கேடயமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை தேடுவோம். அவர் நமக்கு நல்லவராய் இருந்து ஆபத்தான நேரங்களிலே நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவர் நம்மை மன்னிக்கிறவர், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர், நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறவர். நம்முடைய பாவங்களை அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் அவர் இரக்கங்களை கொடுக்கிறார், கிருபைகளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் போது, நம்முடைய குறைகளை குற்றங்களை அறிக்கை செய்யும் போது அவர் மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது நம் மீது கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மிகுந்த கிருபையினாலே, அன்பினாலே, இரக்கங்களினாலே நம்மை அவருடைய வல்லமையினாலே நிரப்புகிறார். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்யும் போது அவர் மன்னிக்கிறார். துன்மார்க்கமான வழிகளிலே நடக்கும் போது, துன்மார்க்கமான காரியங்களிலிருந்து மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே பாவ அறிக்கை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் மனம் திரும்புகிறதை எதிர்பார்க்கிறார். எல்லாரும் மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்கு செல்ல வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதற்காகவே நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைகள், குற்றங்களை, தவறுகளை, பாவங்களை அவருடைய சமூகத்திலே அறிக்கையிட்டு அவைகளை விட்டு விடுவோம். தேவன் இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அவர் நம்மை மன்னிப்பார். அவருடைய மிகுந்த கிருபையினாலே, மிகுந்த இரக்கங்களினாலே, அவருடைய அன்பினாலே நம்மை மூடுவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, தாழ்த்தும் போது கர்த்தர் அவருடைய அன்பின் கரங்களினாலே நம்மை தேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். நம்முடைய தவறுகளையும் குறைகளையும் தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து அவைகளை விட்டு விடுவோம். மனம் திரும்பி வாழ்வோம். பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அவர் தகுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, பலத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, மக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா. முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா.
என் தேவன் தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தொழில்கள் வியாபாரங்கள் செய்கிறார்களோ என் தேவன் ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் வறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு, வடிகன் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணித்து தாழ்த்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் தனிமையில் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், பண தேவைகள் சந்திக்கப்படட்டும், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சாதமாக மாற்றி கொடுங்க. அப்படியே அன்பின் கரங்களால் பிள்ளைகளை தேற்றுங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் சரீரத்திலே பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே அப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் அற்புதம் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வீராக, சுகப்படுத்துவீராக, விடுதலையாக்குங்கப்பா. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல நாட்களாக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. அப்படியே வல்லமையினால் நிரப்புவீராக. ரிபா கர ஷேகேலே தேனே கர தரபலாம், ரபா கபர ஷகலக துனி கர தரபலாம், ரியாக்க போர சந்த ரதன ஹதரபலாம். தடைகள் விலகுதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்க போர ஷகரக துனி கர தரபலாம், ரியாக்க போர சந்த ரதன ஹதரபலாம். தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. என் தேவன் அற்புதம் செய்யுங்கப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையிலே இருக்கிற கண்ணீரை துடைத்து பிள்ளைகளை உயர்த்துங்க, தலைநிமிர செய்யுங்க. மற்றவர்களுக்கு முன்பாக நெந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துவின் கிரிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா ரஷபா லக ரஷேகே லேதேனே மக்கரபா, ரீபா லகதர ஷபா லபா ரீதன ஹதரபலாம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அப்படி சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுங்கப்பா. அப்படி அன்பினால் நிரப்புங்க, அப்படி அபிஷேகத்தினால் நிரப்புங்க, ஆவிக்கிற வரங்களினால் நிரப்புங்க, கனிகளினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. மரண பரியந்து எங்களை வழி நடத்துகிற தேவன், முடிய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.